யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை பாருங்க. இவன் செய்யாத தவறுக்காக அவன் மேல ஒரு பெரிய பழி சொல்லி அந்த வஸ்திரத்தை தன்னுடைய கையில வச்சிருந்து தன்னுடைய கணவனாரத்தில் கொடுத்து ஒரு பெரிய பனிஷ்மெண்ட், எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப அவமானமான ஒரு வாழ்க்கை அவனுக்கு வருது. ஆனா இவனால எதிர்த்து பேச முடியாது. பெரிய இடம் அது, நிரூபிக்கிறதுக்கும் எந்த சாத்தியங்களும் இல்லை, யாரும் அவன் கூட இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, இந்த யோசேப்பு அந்த இடத்துல ரொம்ப ஞானமா நடக்கிறாரு. என்ன அப்படின்னா, நம்மளை தப்பா நம்ம மேல பழி சொல்லி நம்மளை சிறைச்சாலைக்குள்ள போட்டாங்க. இனி அவங்கள பழி வாங்கணும்ன்ற எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது. நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை செஞ்சுட்டு போகணுன்ற ஒரு ஞானம் உள்ள இருதயம் வந்துருச்சு. கவனிங்க, நாமாய் சிலராக இருப்போமே, ஆனால் அந்த இடத்துல நமக்கு முதல் வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, நான் வளர்றதே எதுக்காக வளரணும் அப்படின்னா, இவங்களை பழி வாங்குறதுக்காக வளரணும். நான் ஆசீர்வதிக்கப்படுறது எதற்காக ஆசீர்வதிக்கப்படணும்னா, நான் தப்பு பண்ணலன்னு எல்லாருக்கும் முன்னாடியும் நிரூபிக்கிறதுக்காக ஆசீர்வதிக்கப்படணும்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா யோசேப்பு அத்தனை பிரச்சனை இருந்தோம், நான் என்ன விஷயத்துக்காக வந்தேன், நான் வந்த நோக்கம் என்ன? ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, நீங்க வளரணும் அப்படின்னா உங்க நோக்கத்தை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா வளரவே முடியாதுங்க. சிலர் இன்னைக்கு வளராம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, வந்த நோக்கத்தை மறந்துடுறாங்க. ஒரு வேலை ஸ்தலத்தில் வேலைக்கு ஜாயின் பண்றாங்க, அங்க ஒரு பிரச்சனை வருது. நீங்க எதுக்கு பிரதர் வந்தீங்க, நீங்க எதுக்கு சிஸ்டர் அங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன, நீங்க சம்பாதிக்கணும், சம்பளம் வாங்கணும், அவ்வளவுதான், உங்க ஃபேமிலியை பார்க்கணும், போயிட்டே இருக்கணும். அங்க 1000 சூழ்நிலை நடக்கலாம், 1000 எதிராளிகள் நடக்கலாம். ஆனா நீங்க பழி வாங்கணும், நீங்க என் கூட இருக்கிறத நிரூபிக்கணும், அவனுக்கு ஒரு பாடம் கற்பித்து கொடுக்கணும். அப்படிப்பட்ட காரியத்துல, உங்களுக்கு தேவையில்லாத காரியத்திலே நீங்கள் காலடி எடுத்து வைப்பீங்கன்னா உங்களால கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னா வளரவே முடியாது.